ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இந்த பதிவின் தலைப்பு ஆதாரமில்லா சேதாரம். இந்த பதிவு ஒரு கதை மாதிரி இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. கமலா தன்னுடைய கணவன் மூர்த்தியுடன் அந்த பெரிய நகைக்கடைக்கு சென்றாள். அவள் இவளோட ரிக்குவயர்மெண்ட்டை கேட்டு பக்கத்து பில்டிங்கில் இருக்கிற அந்த கடைக்கு செல்லுங்கள், அங்கள் தட்டான் இருப்பார், உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வார் என்று அனுப்பினார்கள். கமலா மூர்த்தி 2 பேரும் அந்த கடைக்கு சென்றார்கள். பெரிய வால் பேப்பரில் த்ரிஷா கனிவோடு பார்த்து கொண்டிருக்க, தட்டான் முன் உட்கார்ந்திருந்த கமலா தன்னுடைய 4 வைரக்கற்கள் இருக்கிற மூக்குத்தியை கழற்றி காண்பிக்கிறாள். சொல்கிறாள், இது குறைஞ்சி போயிடுத்து பாருங்க, இதனுடைய என்ன சொல்கிறது, பிரகாசம் குறைஞ்சி போயிடுத்து, எண்ணெய் உள்ளே போயிடுத்து போல இருக்கு, மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறார். தட்டார் பார்க்கிறார். அவர் கையில் ஒரு பூத கண்ணாடி வெளிச்சத்தில் வச்சு பார்த்து, ஆமாம், வைரத்தின் பூரிப்பு குறைவாகத்தான் போயிருக்கிறது, எண்ணெய் இறங்கி இருக்கிறது. சரி, இதை எப்படி சரி செய்வீங்கோ அப்படின்னு கேட்குறார் அவர். தட்டார் சொல்கிறார், இந்த கல்லெல்லாம் எடுத்துருவோம், புதுசாக ஒரு மூக்குத்தி பண்ணுவோம். இது என்னோடய எஸ்டிமேட்டில் இதுக்கு 3 கிராம் ஆகும். மூக்குத்தி புதுசாக பண்ணுறது 3 கிராம் ஆகும். சரி, அதற்கு 60% சேதாரம், அதாவது 2 கிராம் சேதாரம். அதாவது நீங்கள் 3 கிராம் மூக்குத்திக்கு 5 கிராம் தங்கத்திற்கான பணம் தரணும். ஸோ நாங்கள் மூக்குத்தி தயார் செய்து விட்டு இந்த கற்களை எடுத்து உங்களிடம் கொடுத்து விடுவோம். நீங்கள் நான் சொல்கிற நாளைக்கு வந்தேன்னா மூக்குத்தி தயாராக இருக்கும், புது மூக்குத்தி. அதில் இதை பதித்து உங்களுக்கு கொடுத்து விடுவோம். இதுதான் இங்கே இருக்கிற ப்ரொசீஜர். மூர்த்தியை பார்க்கிறாள் கமலா. என்ன பண்ணலாம், 3 கிராம் நகைக்கு 2 கிராம் சேதாரமாமே அப்படின்னு கேட்குறான். ஆமாம், அப்படி தான் படுறது. அப்புறம் இப்போ இன்றைக்கி இருக்கிற தங்கத்தின் விலைப்படி 1 கிராமுக்கு 11,000 பக்கத்தில் வருது. இங்கே ஒரு 61,000 ரூபா பக்கத்தில் செலவழிக்க வேண்டி இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறான். இப்போது கமலாவும் மூர்த்தியும் யோஜனை செய்கிறார்கள். மூக்குத்தியை வாங்கி கொண்டு விட்டாள் கமலா, தன்னோட மூக்கில் போத்துட்டாள். இன்னும் த்ரிஷா அங்கே கனிவோடு பார்த்து கொண்டிருக்கிறாள் வால்பேப்பரிலிருந்து கமலாவை. 2 பேரும் கலந்து பேசிக்கிறார்கள். எனக்கு இந்த காரியம் வேண்டாம், ஆதாரம் இல்லாத சேதாரமாக இருக்கிறது. இது எப்படி இந்த கணக்கு போட முடியும்னு தெரியல எனக்கு. ஆனால் விசாரித்ததுக்கு தட்டார் சொன்னார், ஆமாம், இது மாதிரி நுணுக்கமான தங்க நகைகளுக்கு சேதாரம் ஜாஸ்தியாகத்தான் இருக்கும். ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா வளையல், மோதிரம் இவைகளுக்கெல்லாம் சேதாரம் கம்மியாக இருக்கும்னா. சரி ஐயா போரும் அப்படின்னு மனசை நினச்சிட்டு இப்போ 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆதாரம் இல்லாத சேதாரம், அதனால் என் மூக்குத்தி எண்ணெயோடையே இருக்கட்டும், இதனுடைய பூரிப்பு கம்மியாக இருந்தால் பரவாயில்லை, எல்லாருக்கும் தெரியும் இது வைர மூக்குத்தி தான் என்று 2 பேரும் கடையை விட்டு வெளியே கிளம்பினார்கள். இதுதான் ஆதாரம் இல்லாத சேதாரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.